நீங்க செத்து பரலோகத்து போங்க. ஜீவோலி மக்கள் எல்லாம் பரலோகத்து போகும்போது அவங்க எல்லாம் நரகத்தில் கிடப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஏனென்றால் பிரமாணத்தை பின்பற்றாத ஊழியக்காரர்கள். நான் சொல்லுவேன், இந்த சபையில் விடுதலைக்காக வாங்க, உங்கள் ஊரில் இருக்க சர்ச்சில் நீங்கள் போங்கன்னு சொல்லுவேன். எந்த சபையிலையும் போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். நான் சொன்னதே கிடையாது. வேற ஒருத்தன் சொல்லுவான்னா அந்த சொல்லக்கூடிய பக்குவம் இந்த ஊழியக்காரர் இருக்கா? ஒரு முறை மோன்ஸ் லாசருடைய கூட்டத்தில் எங்கள் புத்தகத்தை கொண்டு கொடுக்கிறோம். அங்க இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாம் இயேசு பெரியவர் புத்தகத்தை யாரும் வாங்காதீர்கள், ஜீவோலி ஜெபக்கபர மாதபத்திரை வாங்காதீர்கள் என்று விரட்டி விரட்டி அடித்தார்கள். எங்களை விரட்டி விரட்டி. இது ஊழியமா? அங்கிருந்து 2 பேர் இங்கே வருகிறார்கள். தயவு செய்து அண்ணன் சொல்லிட்டார், இனி புத்தகத்தை கொண்டு அங்கே வராதீங்க. இது ஊழியமா? இந்த ஊழியம் தான் கற்றுக் கொடுத்தது. சும்மா ஆள்றதுக்கு ஆளுதான், ஒன்றும் கிடைக்காது, அடிதான் கிடைக்கும். கம்பீரமா என் அப்பான்னு கூப்பிடுங்க, என்ன வேணும் தருவார். நீ உண்மையாக இருந்து என்ன கேளு. ஒரு அரண்மனை வேணுமா கட்டி தருவார், ஒரு பேலஸ் வேணுமா கட்டி தருவார். நான் கேட்டேன், என் பிள்ளைக்கு ஒரு சின்ன வீடு கட்டி தாங்க அப்பான்னு கேட்டான். ஓடி போய் கல்யாணம் பண்ணவளுக்கு ஏதாவது கொடுப்பாங்களா? நான் சொன்னேன், நம்மக்கிட்ட தான் ஒன்றுமே இல்லையே, ஆண்டவர் இப்படி நடத்தி விட்டார், போட்டோம், நீ வாழ்த்தி விடுவோம், சந்தோஷமாக இருக்கட்டுமே. ஆனால் அவள் போகிறதுக்கு காரணம் நீ தான் என்ன சொல்லி இருந்தாலும் கடைசியில் ஒரு வீடு கட்டித்தாருங்க. போய் பாருங்கள், வீடு கட்டி கொடுக்குற 5 கோடிக்கு மேலே இருக்கும். அதுக்கு கோழி முட்டை எடுத்திருக்கிறேன், கோழி வளர்த்திருக்கிறேன், என்னெல்லாமோ தொழிலும் செஞ்சுருக்கிறேன். ஆனால் ஊழியத்தை விட்டு எதுவுமே செய்யலை. இரவு தூங்குறதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு வேண்டி தான். எந்த போன் இருந்தாலும் என் பொண்டாட்டி பேசுகிறதே கிடையாது, என் பிள்ளைகிட்டே பேசுறது கிடையாது. ஆனால் உங்கள்கிட்ட எல்லாம் பேசுகிறது ஜாஸ்தி. ஆனால் நீங்கள் விட்டு வைக்க மாட்டீங்க. போன வீட்டிலாம் சொன்னேன், 500 முறை ஒரு வீட்டுக்கு நான் ஜோம் பண்ணிக்கிறேன், ஒரு மாதத்துக்கு 500 காணிக்க வரணும். ஊழிய காணிக்க அந்த சபையில் வந்ததே கிடையாது. புத்தகம் அடிக்கிறதுக்கு வருது, ஊழியம் சார் எனக்கு என்ன காணிக்க கொடுத்தேன்னு கேட்டாங்கன்னா 0. ஒரு சிலர் 50 100 அவ்வளோதான். நான் அதுக்கேற்ற ஊழியமாக செய்கிறேன், அதுக்கேற்ற வரை செய்கிறேன். எத்தனை முறை ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணி எத்தனை லட்சம் மக்கள் விடுதலை. நன்றி 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 இதுதான் சொல்லுவாங்க. நன்றி. சபைக்காக வருவாங்களா? வரமாட்டாங்க. நீங்களே பாருங்களேன், ஒரு உலக திருச்சபை ஊழியத்தில் 25 பேரை மேலே இங்கே இல்லை. ஆனால் விடுதலை, நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண இங்கெல்லாம் கூட்டம் நிறையும், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ண. இன்னைக்கு கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சகோதரி வந்தார்கள். புருஷன் படுத்து கிடக்கிறான், ஜபத்தை முடித்து ஒரு எண்ணெய் தாரேன், எண்ணெயை முதல்ல தாங்க நான் போகிறேன்னு என்னை பொண்டாட்டிக்கிட்ட ரெக்கமெண்டேஷன், அப்படியே எண்ணெயை கொடுத்து விட்டாச்சு. நீ போ. அதான் நம்ம ஊழியம், அதான் நம்ம ஊழியம். பிடிச்சி உட்கார வைக்கிற ஊழியம் இல்லை. நான் ஃபோன் போட்டு அத்தனை பேர் இங்கே வந்தேன்னா இதே மாதிரி 1000 பில்டிங் கட்ட வேண்டி வரும். ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு நடுங்குங்க. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை கேளுங்க, பொய் பேசாதீங்க. எத்தனை அற்புதம் செய்வார் உங்களுக்கு. உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்யறான்? தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு என்ன வேணால் அவர் செய்வார். சோதிக்கப்படலாம், புடம்படப்படலாம், வெட்கப்படலாம், நெருக்கப்படலாம், கலங்க பண்ணுவார். ஆனால் நீங்கள் கதறிடாதீங்க, பதறாதீங்க. அவரால் கூடும் என்று விசுவசிங்க. நான் கேட்பேன், ஒரு மனிதன் கடன் பட்டு இருக்கிறான், நீ எத்தனை காலடா உன் கடன் ஒட்டிக்கிட்டு இருக்கும்? ஒரு நாள் அதுக்கு ஒரு முடிவு வரும், வராமல் போகுமா? ஒரு பேய் எத்தனை நாள் ஆண்டுட்டு இருக்கோம், அதுக்கும் ஒரு டைம் வச்சிருப்பார் ஆண்டவர். நீ எத்தனை நாள் குடிசையில் கிடப்ப, அதுக்கும் நாள் வச்சிருப்பேன். நாங்களும் பண்டி குடிசையில் 1 வருஷம் கிடந்திருக்கிறோம், 1 வருஷம் கிடந்திருக்கோம் பண்டி குடிசையில். அது மறைப்பான பகுதி இல்லாமலே படுத்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஊழியத்தில் யாரும் படுத்த கிடையாது, தமிழ்நாட்டில் ஊழியக்காரர்களும் படுத்த கிடையாது. பச்சை தண்ணி வரை இல்லாமல் 41 நாள் சென்னையில் இருந்திருக்கிறோம். அங்கே தண்ணி என்ற காசு இல்லை. இங்கே 6 மாதம் வரைக்கும் உணவு இல்லாமல் வாழ்ந்துருக்கிறோம், வெறும் பச்சை தண்ணி வச்சுட்டு. அதுவும் குழாய் தண்ணி குடிச்சு எங்களுக்கு ஜலதோஷம் வரல, சளியும் வரல. கர்த்தர் நடத்தும் போது எல்லாமே நன்மையாக முடிசூடுவார்.
ஆகவே பொய் பேசாதீங்க. பொய் பேசுகிறவன் பிழைப்பதில்லை, என் வீட்டில் நிலை நிற்பதில்லை. இன்றைக்கு எத்தனை பொய்கள் பேசுகிறீர்கள். உலகத்தில் வியாபாரத்தில் எதுக்கு பொய் சொல்கிறீங்க? எல்லாம் விட்டுருங்க, விட்டு ஆசீர்வதிப்பார், அவ்வளோதான். நீ திருந்தாமல் ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்டால் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கும் இந்த ஊழியம் தான் கேரண்டி. ஒருவேளை அப்படி தரக்கு இருந்தாலும் அவரை கையை நான் பிடிச்சிருவேன். கொடுக்காதீங்க, திருந்தினவரை கொடுத்துருங்கன்னு சொல்லுவேன். அதுவும் இந்த ஊழியம்தான். ஆகவே கர்த்தருக்குள்ள ஒரு மனிதனுடைய ஒரு ஊழியம் எதற்கு நிறைவேற்றப்படுகின்ற? நீ செத்தா பரலோகத்துக்கு போகிறது தான். இதான் தமிழ்நாட்டு ஊழியக்காரன் எவனாவது ஏழைகளுக்கு நன்மை செய்கிற பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பண்ண மாட்டீங்க, பண்ண மாட்டாங்க. அப்போ எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? ஏழைக்கு உதவாதவன் பாவம் செய்கிறவனுக்கு சமம். பாவத்தை அவன் செய்கிறான், யார் செய்கிறது? ஆகவே கிறிஸ்தவம் எல்லாம் இன்றைக்கு ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரியாக மாறிவிட்டது. உங்களை உருவாக்குற ஊழியங்கள் தான் வேண்டும் தமிழ்நாட்டில். நீ செத்த எங்கே போகணும்? கல்லறைக்கா பரலோகத்துக்கா? நரகத்துக்கா ஏசப்பாட்டையா? 2 பேய் என்னிட்ட பேசி கொண்டிருக்கிறது. 2 பேய். அது வந்து ஒரு பயங்கரமான பேய். பேய்களை பற்றி அறியணும், என்னட்ட கேட்கணும். யாருக்குன்னு சொல்லியிருக்கிறேன்னு சொல்கிறேன். என் அம்மா இறந்து கிடக்கிறாள். பகல் 12 மணிக்கு அவர் சொன்ன மாதிரி பரலோகத்துக்கு தூக்கிட்டேன்னு சொன்னார். கரெக்டாக 12 மணி தூக்கினார். 89 வயசு, 12 மணி தூக்கிடுவேன்னாரு. கரெக்டாக தூக்கிட்டார். ஐ ஆம் ஹாப்பி. தாய் இறந்தா எல்லாரும் அழுவாங்க, நான் ஹாப்பி. விடிய காலம் 4 மணிக்கு என் பொண்டாட்டி ஈரோட்லேருந்து வந்தான். உன் அம்மா, அது மாமி, உங்கள் அம்மா பேயா மாறி உங்கள் சகோதரிகிட்ட ஏறி அந்த சகோதரி போய் பேயா பேசிகிட்டு இருக்கு, உங்கள் அம்மா பேச போல பேசிகிட்டு இருக்குன்னு. ஒரு பெரிய சத்தியமாகும். இப்போ நான் ஆண்டு சமூகத்தில் கேட்குறேன், நான் இங்கே இருக்கேன், ஆண்டவரே நீர் பரலோகத்துக்கு தூக்கி இருக்குன்னு சொன்னீர். பரலோகத்து தூக்கப்பட்ட நீர் இந்த அம்மா எப்படி என் மகளோட பேயா மாறி என் தங்கச்சி ஆடிட்டு இருக்கலாமே, பேய் ஆடிட்டு இருக்கலாமே, அது அம்மா பேச மாதிரி பேசுதாமே. உடனே ஆண்டவர் தரிசனத்தை போட்டார். பரலோகத்தில் உன் அம்மா வீற்றிருக்கிறாள், ஆனால் இங்கே நீ போ. அவர்கள் பதறிக்கொண்டிருக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள். செத்த பணம் ஒரு பேயா மாறி அந்த வீட்டில் அந்த இடத்துல பேயா ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் யார் அடக்கம் பண்ண வருவாங்க? வந்திருக்க வரமாட்டாங்கல்ல, வரமாட்டாங்க. நான் ஆண்டவர் சொன்னார், போ. நான் போனேன். 4:30 மணி வீட்டுக்குள்ளே போயாச்சு. அம்மாவை பார்க்குறேன், டெட் பாடி மாதிரி கிடக்கு. பொண்ணை பார்க்குறேன், தங்கச்சியை பார்க்குறேன், பேய் ஆடின தங்கச்சி. பதினில்ல அம்மா குரலில் எங்கிட்ட பேசுது, அம்மா குரலில் பேசுது. அதான் பிசாசுகள் PhD படித்ததோ. அம்மா குரலில் எப்படி பேசுன்னா, பார்த்தியா ஓ வீட்டில் இருந்து சாவன்னு நினச்சியா? என் புருஷன் வீட்டில் தான் நான் சாவுன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி செத்தனா பேசுது. குரலெல்லாம் அச்சோட்டு. அடுத்து அம்மாவுக்கு ஆக்ஷன். அம்மா எப்படி வயதான கிழவிகள் பேசுவாங்களோ அதே மாதிரி அந்த பொண்ணு ஸ்டைலாக எருதுகடையில் இருக்கா. அந்த சிஎஸ்ஆர் சோட்டு இதான் இருக்கா. எருதுகடை தானே அது, புளிதரங்கி தானே அந்த பிளேஸு. பேயா பேசுதா? ஆவியானோட இப்போ எனக்கு குழப்பம். ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற கரெக்டாக அம்மா தானே இங்கே இருக்கா. அம்மா பிசாது இப்போ தங்கச்சிக்கிட்ட இருந்து பேசிகிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? ஒரு கப்பு தண்ணி எடு. தண்ணி எடுத்தாச்சு. ஒரு சொட்டு எண்ணெய் விடு. விட்டாச்சு. தண்ணி தான் கடவுள்னு சொல்லுவோம் இல்லையா? தண்ணி உங்கள் மூஞ்சியில் அடிக்கிறேன்னா கடவுளை தூக்கி உங்கள் மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி இருக்கிற பெயராக ஓடுறதுக்கு. அப்போ நான் ஏசுவின்றதான்னு சொல்லி ஜோம் பண்ணி ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணேன். மீதி அவர் ஓட்டிடுவார். ரோசமாலோட பேர் இருக்கிற பொல்லாத ஆவியே ஏசு கிறிஸ்து நாமத்தில் சுட்டரிக்கிறேன். தண்ணி அடித்தாச்சு. கீழே பிளாட் விழுந்தாச்சு. பெண்ணு நார்மலாக மாறிச்சு. இப்போ எனக்கு குழப்பம். ஆண்டவர் என்ன சொன்னார்? ரோசம்மாள் பேர் இருக்கிற பொல்லாத ஆவியை உன்னை எரிக்கிறேன். அம்மா பேர் தான் ரோசம்மாள். இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? என் அம்மா பேரே ரோசம்மாள் தான். இந்த ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் அம்மா பரலோகத்தில் இருக்கிறான்னு சொல்கிறாரு.
இங்கே என்ன சொல்கிறாரு? ரோசமாலன்ற பேயை எரிக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ எனக்கு குழப்பம் வருமா வராதா? அப்போ ஒன்று எனக்குள்ள அந்த கிறிஸ்து இருக்கணும் இல்லையா? இதான் ஒன்று இருக்கணும். சப்ஜெக்டு மாறுது. அடுத்த கட்டம், தேவராஜ் என்ற பொல்லாத ஆவியையும் கூட இருக்கிறேன் என்னாரு. ரெண்டாவது, இது என் அண்ணன் செத்து மண்ணில் கிடக்கிறான். ஏன்னா நான் டோட்டலி கன்ஃபியூஸ்டு. நான் ஒரு ஊழியக்காரன் என்ன சொல்ல முடியும்? அப்பா என்னுடைய குழப்பத்தை அறிந்த என் தேவன் சொல்றாரு, உன் தங்கச்சிக்கிட்ட உன் மாமனார் பேரை கேளுன்னு. ஏய் உன் மாமனார் பேர் என்ன? இப்போ ஆவியில் கேட்குற மாமனார் பேர் என்ன? தேவராஜ். அப்படியே மாமியார் பேர் கேளு. மாமியார் பேர் என்ன? ரோசம்மாள். அப்பா ரோசம்மாள் என்ற பேரில் ஆண்டவர் கட்டவிழ்த்தாரு. அப்போ உன மாமனார் மாமியாரின் பேயா? பெரிய டீக்கனார் இல்லை, பெரிய டீக்கனார் ஃபேமிலி இல்லை. இப்போ பேயா சுற்றி திஞ்சு ஓடம்புல வந்திருக்கு என் அம்மா பேரை சொல்லி. அப்போ அழித்தது டீக்கனார் என்ற தேவராஜையும் டீக்கனார் பொண்டாட்டி என்ற ரோசம்மாளி. ஆனால் அம்மா பேர் ரோசம்மா தான். அப்போ அம்மாக்கு ரூபத்தில் அந்த லேடி பிசாசு பேசுது. இதான் வஞ்சிக்கிற பிசாசுகள். அவதான் ஒருவரும் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வஞ்சிக்கிற பிசாசுகள். வேற ஒரு ஊழியக்காரனாக இருந்த என்ன இருக்கும்? பயந்தே ஓடிடுவான். அம்மாவே பிசாசுன்னு ஓடிடுவான். மறுநாள் காலையில் இதே படிக்கட்டில் மறுநாள் காலையில் 3ஆவது நாள் கல்லறை பிரதிஷ்டை. என் தங்கச்சி வரா கூட, தேவராஜையும் அந்த ரோசம்மாளையும் கூட்டிகிட்டு வரா. அது எனக்கு தெரியாது. படிக்கட்டில் இருந்ததும் என்ன ஒரு மாதிரி முறைக்கிறான். என்ன டீக்கு நேராக சௌக்கியமா? நேற்றுக்கு எரிச்சு போட்டு வரும், இப்போ வந்திருக்கிற. அது துரத்தி தான் விட்டார், எரிச்சு விடல. எரிக்கிறத நம்ம ஜபம், துரத்துறது அவருக்கு ஜபம். அவர் துரத்துறாரு எரிச்சுறான்னு தெரியாது. அடுத்த கட்டம், அந்த லேடி சொல்லுது, இது ஒரு ஆர்சி சகோதரியை குறிச்சுள்ள ஒரு பெரிய விட்னஸாக சொல்கிறேன். என்ன சகோதரியான்னு சொல்கிறா, ரோசம்மாள் நேற்று செத்தோ பரலோகத்தில் போயிருக்கா. நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி செத்தும் பரலோகத்துக்கு போக முடியல. நான் சுற்றி திரிகிறேன், நானும் மாப்பிள்ளையும் சுற்றி திரிகிறோமா. ஆனால் உனக்கு பெரியம்மா ஒருத்தி இருக்கிறா, நேசம்மா பேர். அவர் ஆர்சி, அவளும் செத்து பரலோகத்தில் இருக்கிறா. இன்னும் விஷயத்தை சொல்லுது, பொறாமையில் சொல்லுது. அப்போ நேசம்மாள் என்பவள் எப்படி இறந்தாள்னு சொன்னால் அது என்ன ஒரு பிரியமாக தான். அது பைபிளை படிச்சுக்கிட்டே இறந்தாங்க. ஆர்சி தான் பைபிளை படிச்சுக்கிட்டே இறந்துருக்காங்க. இங்கே சடங்கு சம்பிரதாயம் இல்லை, ஆத்துமா தான் முக்கியம். உற்சவமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. பேர் சொல்லுது, நேசம்மா போயிருக்கிறா, ரோசம்மா போயிருக்கிறா. ஆனால் இந்த ரோசம்மா போக முடியலையே. அதனால் தங்கச்சி மேலே ஏறி இருந்து உள்நாட்டு குழப்பத்தை எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கு. பரலோகத்து போனால் பரிசுத்தந்தான் தேவை, மதம் அமைப்பல்ல. பரிசுத்தம். நான் கேட்குறேன், இந்த நேசம்மாள் முழுசான எடுக்கவில்லை, எப்படி பரலோகத்து போக முடியும்? அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். இந்த வயதானவர்கள், அவங்களுக்கு மத போதகம் அவர்களுக்கு இல்லை. பழைய காலத்து ஆள்களுக்கு உண்டா? கிடையாது. ஆனால் நீதிமான்களாக இருந்தால் தேவனே பரிசுத்தம் பண்ணி எடுத்துருவார். தட்ஸ் த பாயிண்ட். இப்போ கல்வாரி சிறுவையில் ஒருவன் நிற்கிறான், ஒரு கள்ளன் நிற்கிறான். அதில் ஒரு கள்ளனை அவர் பரிசுத்தம் பண்ணி எடுத்துட்டார்ல. அது அப்படி இறக்கம். அப்படி எத்தனை பேர் கிடைக்கும்? அப்படி கிடைக்கணும்னா நீங்கள் நிறைய நன்மை செய்திருக்கணும். யாரும் துரோகம் பண்ணக்கூடாது, யாருக்கும் பொய் பேசக்கூடாது. உத்தமனாக வாழ்ந்து ஒரு ஞானஸ்தானம் மட்டும் எடுக்கலைன்னா கூட எல்லாவற்றிலும் ஒரு உண்மையுள்ளவனை கண்டு அவர் இரக்கத்தை வைத்து தூக்கி பரலோகத்துக்கு கொண்டு சேர்த்துருவார். பாவியை சேர்த்துருவாரா? சேர்க்க மாட்டார். அநியாயக்காரனை சேர்த்துருவாரா? சேர்க்க மாட்டார். அக்கிரமக்காரனை சேர்த்துருவாரா? சேர்க்கவே மாட்டார். கீழ்ப்படியாதவனை சேர்ப்பாரா? சேர்க்கவே மாட்டார். காணிக்க கொள்ளைக்காரனை சேர்ப்பாரா? கேட்கவே மாட்டார், சேர்க்கவும் மாட்டார். ஆகவே நீங்கள் ஒருவரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. வேத வசனத்தில் பாருங்க. ஊழியம் என்பது, சபை என்பது நீங்கள் திருந்துறது, என்ன திருத்துறதுக்கல்ல. நீங்கள் திருந்தி பரலோகத்துக்கு போகணும். ஆகிய ஒழுக்கம் முக்கியம்.
பிரமாணம் முக்கியம், கீழ்ப்படுதல் முக்கியம், வசனத்தை பின்பற்றுதல் முக்கியம். கேட்டுட்டு சும்மா இருக்கப்படாது. அல்லேலூயா. ஒரு சும்மா கையை தட்டி கேட்டு அப்படி நடக்கிறவங்களா இருங்க. அப்போ நடந்து பரலோகத்துக்கு போகலாம். அல்லேலூயா. நீங்கள் மட்டும் இல்லை, ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு போச்சுன்னா வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட ஆரம்பிச்சிருவார் ஆண்டவர். ஒரு பேய் உள்ளே வந்தாச்சுன்னா ஒரு ஆத்மாவில் எல்லாரையும் தொட ஆரம்பிக்கும். எல்லாரும் கெட்டு குட்டி சோறாகணும். மற்ற ஒரு ஆள் பரிசுத்தமடைந்தால் அந்த ஒரு சகோதரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டு வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் ரட்சிப்பு உண்டாயிரும். ஆகவே பரிசுத்தம்தான் நமக்கு முக்கியம், ஒழுக்கம்தான் முக்கியம். இனி 9 மணிக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன். 9 மணி வராதவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு அர்த்தம். உற்சவமாக கையை தட்டி ஒரு தீர்ப்பு எழுதிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை பஸ் இல்லை, அதெல்லாம் ஒரு நாள் முன்னாடியே நடந்து வாங்க, காசு இல்லை நடந்து வாங்க. நாங்கள் நடந்து தானே போனோம். ஏன் அதுக்கெல்லாம் டைமிங்? அன்னைக்கெல்லாம் வேலை செய்யாதீங்க, ஒதுக்கிடுங்க. ஓய்வு நாளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. 6 நாள் சுகமாய் வாழ்வதற்கு. ஒரு வாரத்தில் 7 நாள், 6 நாள் சுகமாக வாழணும்னு சொன்னால் ஒரு நாள் ஆண்டவருக்கு கொடுங்க. வீட்டில் போயும் குடும்பமாக நல்லா சமைச்சு நல்லா சாப்பிட்டு பிள்ளைகளோட இருங்க, ஓடி போயிடாதீங்க. சில தகவல்மார்கள் உண்டு, பிள்ளைகளோட இருக்கிற பிள்ளைகளோட முகத்தை காட்ட தெரியாது, பிள்ளைகளோட முகத்தை அவங்க பார்க்குறது நேரம் கிடைக்காது. ஓய்வு நாள் பிள்ளைகளோட இருக்கணும். 6 நாள் நீ குடும்பத்துக்காக வாழ்கிற. ஓய்வு நாள் சொந்த வீட்டில் சொந்த சாப்பாடை சாப்பிடணும். ஏன் ஆண்டவர் நீ ஒரு சொந்த சாப்பாடை சாப்பிடுன்னு சொல்லியாரு? நீ ஹோட்டலில் போய் சாப்பிட்டு செத்து போயிடாதன்னு சொல்கிறாரு. சொந்த சாப்பாடு, விருப்பமான உணவை நீங்கள் சமைத்து குடும்பமாய் சந்தோஷமாக இருந்து, நீ சினிமா பாரு, சீரியலை பாரு, பைபிளை பாரு, சந்தோஷமாக இரு. அவ்வளோதான் பாயிண்ட். இந்த ஓய்வு நாள் ஆண்டவருக்குரியது. நான் சிறுமையெல்லாம் பார்க்க மாட்டேன், ஆனால் நான் பாவியாக இருப்பேன்னு சொன்னால் பரலோகத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. அது கிறுக்கு விசுவாசம். திருந்த வேண்டும், மனம் திருந்தல். ஓய்வு நாளை நீ வேலை நாளாக கொண்டாடாத. அப்படி ஸ்பெஷலாக சொல்லுவார் சிலருக்கு. அது எத்தனை பேருக்கு பாக்கியம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆகிய ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. பைபிளை வாசிக்கணும். அன்றைக்கெல்லாம் பாட புஸ்தகம் தூக்கி குப்பையில் போடுங்க.